வணக்கம் நண்பர்களே. காவேரி நதிநீர் சம்மந்தமா நேத்து ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த செய்தி ரொம்ப ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நெறைய எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்த ஒட்டி நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி வாட்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி சிடபிள்யூஎம்ஏ, இந்த காவிரி நதிநீர் அந்த மேலாண்மை அமைப்பு. இத ஜல் சக்தி மினிஸ்ட்ரி, அதாவது அந்த நீர்வள அமைச்சகம், இதுக்கு கீழ எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். இத எதிர்த்து நேத்து இந்த எதிர்க்கட்சிகள்லாம் இந்த அறிக்கையை குடுத்திருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கீழ சிடபிள்யூஎம்ஏவ எடுத்துட்டு வந்ததுனால, தமிழ்நாட்டுடைய உரிமைகள் இதனால பறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல காவிரி நதிநீர் நமக்கு சரியா வராது. இதுல ஒரு அரசியல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்கலாம் சொல்றாங்க. சரி, இது உண்மைதானா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இளைஞர்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயத்த அறிவுரையா சொல்ல விரும்புறேன். தயவு செய்து எந்த ஒரு விவகாரமா இருக்கட்டும், WhatsApp மெசேஜ்ல வர ஃபார்வர்ட்ஸ வச்சியோ, Facebookல வரக்கூட அந்த போஸ்ட் வச்சியோ, தயவு செய்து உங்களுடைய ஒப்பீனியன்ஸ பில்ட் பண்ணாதீங்க. இது எல்லாமே உண்மையா இருக்குமானா, கண்டிப்பா உண்மையா இருக்காது. உங்களுடைய படிப்ப வச்சு, உங்களுடைய அறிவ வச்சே நீங்க சிந்திச்சீங்கன்னா, எது சரி, எது தப்பு அப்படிங்கிற முடிவுக்கு நீங்களே அழகா வரலாம். ஒரு விவகாரத்த பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா, தயவு செய்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க. Googleல நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அழகா அந்த கவர்ன்மென்ட் வெப்சைட்குள்ளேயே போயிடலாம். அந்த கெசெட்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அப்படியே எடுத்து படிக்கலாம். இத படிச்சீங்கனாலே எது உண்மை, எது பொய், எது நடந்துட்டு இருக்குன்றத நீங்க ஈஸியா ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா தயவு செய்து இந்த ஃபார்வர்ட் மெசேஜஸ், இல்ல இந்த மாதிரி மத்த விஷயங்கள வச்சு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ பில்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு முடிவுக்கும் வராதீங்க. சரி, இப்ப இந்த சிடபிள்யூஎம்ஏ விவகாரத்துக்கு வரலாம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்தியால இருக்கக்கூடிய இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ், இத பத்தியும் காவேரி ரிவர் டிஸ்பியூட் இத பத்தியும் நான் கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன். இத பத்தி ஒரு ஐடியா இருந்ததா இந்த சிடபிள்யூஎம்ஏ விவகாரம் உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். இந்தியால நெறைய நதிகள் ஓடுது. இந்த நதிகள் யாரோட கண்ட்ரோல் கீழ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ்னுடைய கண்ட்ரோல் கீழ இருக்கு. அதாவது மாநிலங்கள் கீழ இருக்கு. நம்ம அரசியலமைப்புல மொத்தம் 3 லிஸ்ட் இருக்கு. இந்த 3 லிஸ்ட் கீழ தான் அதிகாரத்த டிவைட் பண்ணி குடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கும், ஸ்டேட் கவர்ன்மென்ட்ஸ்க்கும். ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரன்ட் லிஸ்ட். இந்த 2 மெயினான லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ங்கிறது லிஸ்ட் 1, ஸ்டேட் லிஸ்ட்ங்கிறது லிஸ்ட் 2. ரிவர்ஸ் இது எந்த லிஸ்ட் கீழ வருதுன்னா, ஸ்டேட் லிஸ்ட், லிஸ்ட் 2 கீழ வருது. என்ட்ரி 17 கீழ வருது. அப்ப அந்த நதிநீர் இத யார் ரெகுலேட் பண்ணலாம், யார் கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆனா, ஒரு சில நதிகள இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த மாநிலங்களுக்குள்ள இந்த நதிகள்லாம் போகும். உதாரணத்துக்கு காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி இதெல்லாம் சொல்லலாம். இந்த நதிகள மட்டும் யாரு கண்ட்ரோல் பண்ணலாம், யாரு ரெகுலேட் பண்ணலாம், அந்த நீரை எப்படி ஷேர் பண்ணலான்ற முடிவுக்கு யார் வரலாம்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கீழ தான் அந்த அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்த எந்த லிஸ்ட் கீழ குடுத்திருக்காங்கன்னா, லிஸ்ட் 1 யூனியன் லிஸ்ட் என்ட்ரி 56 இது கீழ நம்ம குடுத்திருக்காங்க. அப்போ காவேரிங்கிறதும் ஒரு இன்டர் ஸ்டேட் ரிவர். ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்குள்ள ஓடக்கூடிய ஒரு நதி. அப்ப இந்த நதி நீரை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிற அதிகாரம் யார் கீழ இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கையில தான் இருக்கு. இத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப இந்த இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ்னு வரும்போது இதுல நிறைய டிஸ்பியூட் அந்த காலத்துல இருந்தே நடந்துட்டு வருது. ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இந்த நதிநீர் எனக்கு தான் அதிகம் வேணும், உனக்கு தான் அதிகம் வேணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேத்து இருந்தது இல்ல. இது சுதந்திர காலத்துல இருந்தே இருக்கு. இது சம்பந்தமா 2 சட்டங்கள கொண்டு வந்தாங்க. இந்த 2 சட்டங்கள எந்த ஆர்டிகிள் கீழ கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் நம்பர் 262 இது கீழ இந்த 2 சட்டங்கள கொண்டு வந்தாங்க. ஆர்டிகிள் 262 எத பத்தி சொல்லுதுன்னா, இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்குள்ள ஓடக்கூடிய நதிகள், இதுல ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், இத பத்தி பேசுற ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் நம்பர் 262. இது கீழ 2 சட்டத்தை அந்த காலத்துல கொண்டு வந்தாங்க. ஒன்னு ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட் 1956, அதாவது நதிநீர் வாரியம் இந்த சட்டம். இன்னொன்னு இன்டர் ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956. இதுதான் 2 முக்கியமான அந்த சட்டங்கள். இந்த இன்டர் ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 இதுதான் முக்கியமான சட்டம். இந்த சட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ் இதுல டிஸ்பியூட் ஏதாவது நடக்குது, ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இந்த நதிநீர் வேணும்னு சண்டை போடுறாங்கன்னா, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு தீர்ப்பாயம் ஒன்று அமைக்கணும், ஒரு ட்ரிபுனல் ஒன்று அமைக்கணும். இது ஒரு நீதிமன்றம் மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு நீதிமன்றத்தை அமைச்சு அதில் இந்த டிஸ்பியூட்டை கொண்டு இதை ரிசால்வ் பண்ணி ஃபைனலாக ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த நதிநீரை எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ நம்ம ஷேர் பண்ணி அளிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனை சொல்கிறது தான் இன்டர் ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956. இந்த சட்டத்துக்கு கீழே அந்த காலத்துலேருந்தே
நிறைய டிஸ்பியூட்ஸ் உள்ளே வந்திருக்கு. இதுக்கான அந்த நீதிமன்றங்களையும் அமைச்சிருக்காங்க. நான் சொன்னது போல் இதில் வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு வருது. என்னென்ன ட்ரிபுனல்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ட்ரிபுனல், கோதாவரி, கிருஷ்ணா ட்ரிபுனல், மகாநதி ட்ரிபுனல், இந்த மாதிரி நிறைய ட்ரிபுனல் சொல்லிகிட்டே போகலாம். காவேரி இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் முடிவு அடைஞ்சிச்சு. இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. இன்னைக்கு தேதியில் 5 ட்ரிபுனல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. கிருஷ்ணா, மகாநதி, மகாதயி, ராவி, பியாஸ், இந்த மாதிரி சொல்லலாம். இந்த ட்ரிபுனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னது போல் இதெல்லாம் ஒரு நீதிமன்றம் மாதிரி தான். தீர்ப்பாயம்ங்கிறது தான் இதோட ஆக்சுவல் அந்த சொல். ஆனால் எப்படி வேலை செய்யணும், இதுவும் வந்து ஒரு நீதிமன்றம் போல தான் வேலை செய்யும். இதுக்குள்ளே லீகல் மெம்பர்ஸும் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட் டெக்னிக்கல் மெம்பர்ஸும் இருப்பாங்க. அப்போ அந்த டிஸ்பியூட் வரும்போது இவங்கெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணி ஃபைனலாக அந்த நதி நீரை இந்த மாநிலங்களுக்குள்ளே எப்படி நம்ம ஷேர் பண்ணி அளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை அந்த காலத்துலேருந்தே இருக்குது. 1970s இதுக்கான ட்ரிபுனல் அமைக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் இருந்தது. ஆனால் 1990 தான் ஃபைனலாக இதுக்கான இந்த இது அமைச்சாங்க. இந்த ட்ரிபுனல் 1990 அமைக்கப்பட்டு இதுக்கான அந்த ஃபைனல் அவார்டு, அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ தராங்க அப்படின்னா 2007 தான் அந்த ஃபைனல் அவார்டு வருது. அவார்டுங்கிறது ஃபைனலாக இந்த அளவுக்கு இந்த ரிவர் வாட்டரை நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஃபைனல் அவார்டு 2007 வருது. இதில் இந்த அவார்டு எந்த அளவுக்கு நீர் அளிக்குதுன்னா 490 TMC ஃபீட் நீரை நம்ம மாநிலத்துக்கு அளிக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க கவர்மெண்ட். நோட்டிஃபை பண்ணாலும் அஃபிஷியலாக அது வந்து கெசட்டில் வரல. அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் 2018 இதில் என்ன பண்ணுதுன்னா ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, இதை ஃபைனலாக நீங்கள் அஃபிஷியலாக நோட்டிஃபை பண்ணி இதை அமல்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை நடக்குது. இந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த 490 TMC ஃபீட் இந்த நீரை ரிவைஸ் பண்ணிடுது. ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் இறக்கிடுது இந்த அமௌண்ட்டை. 419 அப்படின்னு இருந்தது 404.5 அப்படின்ற அளவுக்கு இறக்கிடுது. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்துக்கு கொஞ்சம் பாதகமாக அமைஞ்சிருது. இதை நம்ம கவனிக்கணும். அப்போ இன்னைக்கு தேதியில் இந்த 2018 அஃபிஷியலாக அந்த நோட்டிஃபை பண்ணப்பட்ட அவார்டு படி தான் கர்நாடகாவிலேருந்து நமக்கு இந்த நதிநீர் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா இந்த காவேரி நதிநீர் கர்நாடகா நம்முடைய மாநிலம் 2 மாநிலத்தை சேர்ந்தது மட்டும் கிடையாது. இதில் ஆந்திராவும் இருக்குது, பாண்டிச்சேரியும் இருக்குது. இதையும் நீங்கள் மைண்டில் வைக்கணும். இப்போ இந்த ட்ரிபுனல் அவார்டு இருக்கு இல்லையா, இதை அமல்படுத்துறதுக்கு 2 முக்கிய அமைப்புகளை அரசு கொண்டு வந்துச்சு. 2018 ஜூன் மாதம் கொண்டு வந்துச்சு. ஒரு அமைப்பு CWMA, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இதை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு அமைப்பு காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த 2 அமைப்பும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரிபுனல் அவார்டு சரியாக அமல்படுத்தப்படுதா, இந்த நதிநீர் சரியாக வருதா, இது வந்து ஷேர் பண்ணப்படுதா அப்படின்றத பார்ப்பாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. இந்த 2 அமைப்பையும் காவேரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் கீழே தான் அமைச்சாங்க. நான் சொன்னது போல் இதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சாங்க. இன்னைக்கு தேதியில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்த நதிநீர் அமைச்சகம்னு ஒன்று இருக்கும். அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் கங்கா வாட்டர் ரெஜுவனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு மினிஸ்ட்ரி ஒன்று இருக்கும் இந்த வாட்டர் சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அந்த காலத்துலேருந்து இந்த 2 மினிஸ்ட்ரி இருந்தது. ஆனால் போன வருஷம் அரசு என்ன பண்ணுச்சுன்னா 2 மினிஸ்ட்ரியும் ஒன்றா ஆக்கி ஒரே மினிஸ்ட்ரி ஆக்கிடுச்சு. ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஜல்லுங்கிறது நீர், சக்திங்கிறது சக்தி, உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரே அமைச்சகமாக ஆக்கிட்டாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த அந்த அமைச்சகம் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், அந்த அமைச்சகத்தை இப்போ இருக்கக்கூடிய ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்கெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆக்கிட்டாங்க. CWMA இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ்க்கு அடியில் தான் இருந்தது. அப்போது இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸையே ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக CWMAவும் இப்போது இந்த ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கிட்ட வந்துருச்சு. இப்போ இதுதான் இப்போ இந்த சர்ச்சை. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை இந்த மாதிரி ஆக்கிட்டதுனால CWMAக்கான அந்த இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சு, அட்டானமி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக தான் இதை ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்கில் CWMAவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் CWMAக்கான இண்டிபெண்டன்ஸும் அட்டானமியும் அப்படியே தான் இருக்குது. அவங்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் எதுவுமே மாற்றி அமைக்கல, அவங்களுக்கான அதிகாரம் உரிமைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ இதுதான் நடந்திருக்கக்கூடிய உண்மை. இப்போ இந்த எதிர்கட்சிகள் சொல்கிறது போல் இந்த ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கீழே CWMA எடுத்துகிட்டு வந்ததுனால நம்முடைய உரிமை போயிடும், இதனால் அந்த நதிநீர் வந்து சேரடையாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுல
உண்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் உண்மை கிடையாது. இப்போ இதை தாண்டி பல முக்கியமான விஷயங்கள் இந்த காவிரி ரிவர் டிஸ்பியூட்டில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஒன்று ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட் 1956, இன்னொன்று இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956. ட்ரிபியூனல்ஸை ரிவர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 கீழே தான் அமைக்கிறாங்க. ஆனால் தனியாக இன்னொரு ஆக்ட் சொன்னேன் இல்லையா, ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட் 1956, இதுக்கு கீழே இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு போர்டை கூட அமைக்கலாம். இந்த ரிவர் போர்டுங்கிறது அந்த நதிநீர் வாரியம். இந்த ரிவர் போர்டு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்ஸே ஒன்றிணைந்து ஃப்ரெண்ட்லியாக இவங்களோட மெம்பர்ஸை உள்ளே அனுப்பி இந்த நதிநீரை நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு இவங்களுக்குள்ள அந்த டெலிபரேஷன் நடத்தி இந்த ரிவர் வாட்டரை ஷேர் பண்ணணும். இதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த ரிவர் போர்டு ஆக்ட். ஆனால் இது அந்த காலத்துலேருந்து இந்த ரிவர் போர்டு ஆக்ட் 1956 கீழே எந்த ஒரு போர்டும் அமைக்கப்படலை. ஆனால் போர்டு அப்படிங்கிற பேரில் நிறைய போர்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரம்மபுத்திரா போர்டு, அது இல்லாமல் இந்த கோதாவரி போர்டு, கிருஷ்ணா போர்ட்ஸ், இந்த மாதிரி ரிவர் போர்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஆனால் அது ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட் 1956 இந்த ப்ராப்பரான ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட் கீழே அமைக்கல. இது தனியான ஆக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட் கீழே ரிவர் போர்ட்ஸ் அமைச்சிருந்தா எல்லா ரிவர் போர்ட்ஸ்க்கும் அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். எல்லாத்துக்கான பவர்ஸ் அத்தாரிட்டிலாம் அது வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ தனித்தனியாக காவேரி போர்டு, கோதாவரி போர்டு, கிருஷ்ணா போர்டுன்னு அமைச்சதுனால இதுக்கு உள்ளே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதுக்கான அதிகாரம் வந்து மாறுபடும். இதுக்குள்ளே இருக்க மெம்பர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்க மாட்டாங்க. இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இது அந்தளவுக்கு எதிர்கட்சிகள் வந்து சுட்டி காட்டுறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த காலத்தில் இருந்தே இந்த ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல், இந்த தீர்ப்பாயங்கள் அந்த அவார்டு, அந்த ஃபைனல் அவார்டு கொடுத்தாலும் அதை வந்து அமல்படுத்துறதுலாம் அந்த காலத்துலேருந்தே டிலே ஆகுது. இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். 2007 அந்த காவேரி அவார்டு வந்தாலும் அமல்படுத்துறது இவ்வளோ காலம் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா ட்ரிபியூனல் அவார்டு ஃபைனல்னு சொல்லுது. இதை சுப்ரீம் கோர்ட்டை இன்டர்வியூன் ஆகக்கூடாது. ட்ரிபியூனல் அவார்டு கொடுத்துச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது சட்டம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ட்ரிபியூனல் அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவார்டை எங்களால் ஏற்றுக்க முடியாது, எங்கள் ஸ்டேட்டுக்கு நீர் அந்தளவுக்கு கிடையாதுன்னு சொல்லி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் கீழே போவாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த அவார்டு தானே ஃபைனல், சுப்ரீம் கோர்ட்டே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் நம்ம அரசியலமைப்பிலே இருக்குது. ஆர்டிகல் 136 ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கீழே ஏற்கனவே ஒரு விவகாரம் எந்த நீதிமன்றத்துக்கு கீழேயோ இல்லை தீர்ப்பாயத்துக்கு கீழே இருந்தாலும் அதை டேரெக்டாக எந்த ஸ்டேஜில் வேணால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி நிறைய ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணி இதை வந்து நிலுவையில் இழுத்து 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 இந்த அவார்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாமல் அந்த காலத்துலேருந்து ஆக்கிட்டே வராங்க. இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இதெல்லாமல் எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு சுட்டி காட்டுறது இல்லை. இப்போ இதெல்லாம் மீண்டு இவ்வளோ காலம் கழிச்சு தான் இந்த காவிரி அவார்டை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த சிடபிள்யூஎம்ஏவை ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கீழே எடுத்துகிட்டு வந்ததுனால பெருசாக மாற்றம் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ்க்கெல்லாம் நிரந்தர தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு காவிரி ரிவர் டிஸ்பியூட்டில் கர்நாடகா, தமிழ்நாடு 2 மாநிலங்களும் இதுக்கு தேவையான ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ நீங்கள் கர்நாடகா எடுத்துட்டிங்கன்னா பெங்களூர் சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக வளர்ந்துட்டு போகுது. அப்போ இவங்களுக்கு அந்த நீர் தேவை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த நதி நீரை தான் நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த மாநிலம் என்ன பண்ணணும்னா அந்த டெவலப்மெண்ட்டை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணணும். நார்த் கர்நாடகாலாம் ரொம்ப பேக்வேர்டாக இருக்காங்க. அது இல்லாமல் கிருஷ்ணா நதி மிகப்பெரிய நதி இந்த மாநிலம் வழியாக ஓடுது. அந்த கிருஷ்ணா நதியை நிறைய அவங்க யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகளை இவங்க ஈடுபடணும். தமிழ்நாடு என்ன பண்ணணும்னா காவிரி நதியில் எப்பெல்லாம் நீர் இருக்கோ அதை தேக்கி வைக்கணும். செக் டேம் நிறைய பில்டு பண்ணணும். இந்த நீர் வந்து வேஸ்ட்டாக பே ஆஃப் பெங்காலில் போய் சேராமல் இவங்க பார்த்துக்கணும். அதே போல் காவிரி நதி நீரில் இன்னொரு பெரிய பிரச்சனைனா இந்த இல்லீகல் சாண்ட் மைனிங் மூலமாக சாயில் எரோஷன் ஆகி அந்த நதிநீர் வந்து நிற்க மாட்டுது. அந்த நதிநீர் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ வந்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்தாலும் உள்ளே சீப்பேஜ் ஆகாது, எரோஷன் ஆகி எல்லாமே வீணாக போகும். இப்போ மறுபடியும் அந்த எக்கோலாஜிக்கல் ரெஸ்டரேஷனாக பண்ணணும். இது மிகப்பெரிய சேலஞ்சு. இந்த நதிநீர் வாங்குறதை தாண்டி காவிரியினுடைய ஆற்றுப்படுக்கையை நம்ம வந்து இப்போ இழந்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தணும். இப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் 2 மாநிலங்கள் அரசும் வந்து கவனம் செலுத்தணும். இதில் வந்து அரசியல் செய்யக்கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி ஆல் இண்டியா பேசிஸில் முடிஞ்ச வரைக்கும் ரிவர் இன்டர்லிங்கிங்கை பண்ண முடியுமான்றதை பார்க்கணும். பெரிய பெரிய ரிவரை லிங்க் பண்ணுறது செலவு அதிகம். இதை பண்ணுறதுனால சுற்றுச்சூழலும் பாதிக்கும். அந்த ரிவரோட நேச்சுரல் கோர்ஸை நம்ம வந்து மாற்றக்கூடாது. அதில் வந்து நிறைய
பாதகமாக முடிஞ்சிடும் அது. அதாவது ஒரு சில சின்ன நதிகளை முடிஞ்ச வரைக்கும் இணைக்க பார்க்கலாம். சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து அரேபியன் சீக்கு வீணாக நிறைய நதிகள் ஓடுது. இதெல்லாம் வேகமாக போகும். இதில் எக்ஸஸாக வாட்டர் இருக்கும், வீணாக போயிடுது. இந்த நதிகளை தமிழ்நாட்டுக்கு டைவர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இதுக்கான அந்த பிளானை 1970ஸ்லேயே போட்டாங்க. நேஷ்னல் ரிவர் வாட்டர் கிரிட். அது கீழே அந்த பிளான் அப்பயே போட்டாங்க. ஆனாலும் அமல்படுத்த முடியல. அப்போ இந்த மாதிரி பிளான்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி விஷயங்களை அமல்படுத்துறதுக்கு இந்த மாநிலங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரேப்பும் இருக்கணும். அப்போ அந்த ஒற்றுமை தேவை. அரசியலை தாண்டி மக்கள், இளைஞர்கள், அப்புறம் விவசாயிகள் இவங்கெல்லாம் ஒன்று சேரணும். இவங்க தான் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு வேணும். இந்த அரசுகள் நடுவில் ஒரு இணைப்பு வேண்டும், ஒரு ஒற்றுமை வேணும். அப்போ இதெல்லாம் நம்ம கொண்டு வந்ததுனால தான் ஃப்யூச்சரில் இந்த ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸை இந்தியாவில் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். நன்றி.